வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொட்டேட்டோஸ் வச்சு, அதுவும் பேபி பொட்டேட்டோஸ் வச்சு ஒரு சூப்பர் ஸ்பைசியான மசாலா ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ் இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான காம்போவாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும், யூஸ்வலாக இருக்காது. பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பேபி பொட்டேட்டோஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துருங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மூடி ஒரு 5 விசில் நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும். 5 விசிலுக்கு அப்புறமா இந்த பேபி பொட்டேட்டோஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், அதனால் ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம பவுடர் மாதிரி தான் இதை அரைக்க போகிறோம். நல்லா செவந்து வரும்போது இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகு வேற சேர்த்துருக்கோம். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா 2 சேர்த்துக்கிட்டா போதும். அதோட அரை டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசம் வரும்போது கடைசி அதில் அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நான் ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக சேர்க்குறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம செய்கிற அளவுக்கு இது எல்லா பவுடரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நிறையா தான் வரும். சீரகம் சோம்பு சேர்த்தோன்னே இது டக் டக்குன்னு வெடிச்சிரும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே இதை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். இது மாதிரி குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நான் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 15-16 உருளைக்கிழங்கு இருக்கும். இத்தனை உருளைக்கிழங்கு நீங்கள் செய்கிறதுக்கு நம்ம அரைச்ச பவுடர் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம சிம்லேயே வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நம்ம கம்மியாக தான் அரைச்சிருக்கோம், ஸோ இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை முக்கியமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அடுப்புலையே ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட ஸ்பைசி பேபி பொட்டேட்டோஸ் ரோஸ்ட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. நீங்கள் ஸ்பைசினஸ் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடுவோம். நீங்கள் ஜென்ரலாக இந்த ரெசிபியை ரொம்ப சப்புன்னு இருக்கிற சாதத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் அட்டகாசமாக எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பரான டிஃப்ரெண்ட்டான பொட்டேட்டோ ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.